வணக்கம் நேர்களே. பார்ட் 2 எஸ்ஐஎஃப்னுடைய இன்புட். பொட்டென்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் எஸ்ஐஎஃப் பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்ஐஎஃப்னா ஸ்பெஷலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ப்ராடர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் கேன் டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பியாண்ட் த லிமிடேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லலாம். தென் ஹையர் கான்சன்ட்ரேஷன் அலவன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ்ட் எக்ஸ்போஷர் லிமிட், அதனால கான்சன்ட்ரேட்டட் தீமேட்டிக் இன்வெஸ்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ பெனிஃபிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு எக்ஸலண்ட் வே அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது, டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எஸ்ஐஎஃப் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிரேட்டர் ஆக்சஸ் டு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவென்யூஸ் சச் அஸ் ஆர்இஐடி அண்ட் இன்விட். ஸோ இட்ஸ் ஸ்ட்ரக்சர்டு ஒரு டெபிட்னே சொல்லலாம், டெட் ஃபண்ட்ஸ் அது. ஓகே, தென் பொட்டன்ஷியல் ஃபார் இன்னோவேஷன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டைலர் அண்ட் சொஃபாஸ்டிகேட்டட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டர்ஸ் நீடு அது கொடுக்குது. பட் சேலஞ்சஸ் அண்ட் கன்சிடரேஷன் பார்த்தோம்னா லேக் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் கிளாரிட்டி. அன்லைக் பிஎம்எஸ் அண்ட் ஏஎஃப்ஸ், கரண்ட் எஸ்ஐஎஃப் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிட்டட் டெரிவேட்டிவ்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பெட்டராக இல்லை, ஒரு வெளிச்சமாக தெரியலன்னு சொல்லலாம். தென் ஹையர் ரிஸ்க் எக்ஸ்போஷர், த ஹையர் அலோகேஷன் ஆஃப் லிமிட்ஸ். இதனால் என்ன ஆகும்னா வாலட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடும். அதனால் போர்ட்ஃபோலியோவில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க்கும் உள்ளே வந்து இம்பண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதேமாரி லிமிட்டட் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன், 10 lakh மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை ரெஸ்ட்ரிக்ட் பார்ட்டிசிபேஷன்ங்கிறதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு லோ என்ட்ரி பேரியர்ஸ் வந்து இது உள்ளுக்குள்ளே வர முடியாது. ஸோ அதனால் இந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு பெட்டர் ஸ்ட்ரக்சர்டு ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்னு சொல்லலாம் அண்ட் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்போஷர் லிமிட். ஸோ அதனால் இது வந்து பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பிஎம்எஸ். ஸோ அதனால் இந்த நியூ அசெட் கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்க ஸோ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கக்கூடும். ரெகுலேட்டரி கிளாரிட்டி ஆன் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் இதில் பிளே எ மேஜர் ரோல்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஒரு சொஃபாஸ்டிகேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இன் இந்தியா. ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.